விசாரணை செய்துவிட்டு அனுப்பிவிடுவோம் என்று கூறி தன்னை வீட்டுக்கு அனுப்பிய போலீசார் மகனை பிணமாக அனுப்பி வைத்ததாக போலீஸ் விசாரணையின் போது கொல்லப்பட்ட சிவகங்கை அஜித்தின் தாய் மாலதி தெரிவித்துள்ளார். அஜித் கொலை வழக்கை விசாரித்து வரும் நீதிபதியின் விசாரணைக்கு ஆஜரான மாலதி இதனை கூறினார். என் மகன் பெரியவனை பார்த்து சட்டை இல்லாமல் நின்றுகிட்டு இருந்தேன் சார். நிற்கவும் நான் சொன்னேன், எடுத்தா கொடுத்துருப்பேன், நான் எடுக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு போலீஸ்கார் வந்து நீங்கள் வெளியில் போங்கம்மான்னு சொல்லவும் நான் வெளியில் வந்துட்டேன் சார். அப்போ என் தம்பி ஒரு தம்பி சக்தி தம்பின்னு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டதுக்கு இல்லை தம்பி நீங்கள் போங்க, விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னவும் நானும் என் பையன் சின்ன பையன் வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். அதுதான் சார் சொல்லியிருக்கேன், நடந்தது உண்மையை சொல்லியிருக்கேன். தன்னிடம் எழுத்துப்பூர்வமாக வாக்குமூலம் வாங்கியதாகவும் நீதிமன்ற விசாரணையில் நம்பிக்கை உள்ளதாக அஜித்தின் சகோதரர் நவீன்குமார் தெரிவித்துள்ளார். கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நம்பிக்கை. எத்தனை கொஸ்டின் கேட்கல. நான் என்ன நடந்துச்சோ அதை கிடையாது, அவர் மட்டும் கேட்க மட்டும்தான். அஜித் குமாரை கஞ்சா புகைக்க வைத்து போலீசார் அடித்து துன்புறுத்தியதாகவும், தாகமாக இருக்கிறது தண்ணீர் தாருங்கள் என கேட்டபோது மிளகாய்த்தூள் கலக்கப்பட்ட தண்ணீரை குடிக்க கொடுத்ததாக அவரது உறவினர் மனோஜ் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். தண்ணியில் மிளகா பொடியை கலந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவன் மறுபடியும் அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் தண்ணி மறுபடியும் கேட்குறான். கேட்கும்போது அவரு கொடுக்கல, தண்ணியை தள்ளி வச்சுட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க. கஞ்சாவை குடிக்க வச்சு தான் அவரை அடிச்சிருக்காங்க. கஞ்சா எடுக்க சொல்லி ஒரு போலீஸாரே சொல்கிறாங்கல்ல, எடுங்கன்னு சொல்லி சொல்கிறாப்புல இல்லை, அதை காதால் நான் கேட்குறேன். அது கிடையாது, அந்த பழக்கம் அந்த பையனுக்கு கிடையவே கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.